ஓகே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கணும்னு என் மனசு என்ன பண்ணுதுன்னா உற்சாகமா இருக்கு. ஆனா உங்களுடைய சிலருடைய மனசு எங்கூட வரல. அல்லேலூயா. ஒரு சிலருடைய மனசு எங்கூட இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. உங்க மனசு என்னோட சேர்ந்து வந்துருச்சுன்னா எல்லாம் அற்புதமா நடக்க ஆரம்பிச்சு. சொல்றாரு, 2 பேர் ஒருமனப்பட்டு நடந்தால் ஒழிய சேர்ந்து என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அதனால இந்த மனசெல்லாம், உங்க நினைவெல்லாம் முதல்ல கர்த்தர் மேல் சொல்லுங்க. கர்த்தர் மேல். என் மனைவி அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இந்த உலகத்துல எதுவுமே எல்லாமே ரெண்டாவது கர்த்தர் தான் முதல்ல. நம்மளுக்கு கர்த்தர் மாத்திரம்தான் அப்படின்னா, கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு ஆகும். ஏன்னா மனுஷனுடைய சூழ்நிலை எப்ப வேணாலும் என்ன ஆயிடும், மாறிடும். சூழ்நிலை நிமித்தம் என்ன ஆயிடுவோம், மாறிடுவோம். அதனால மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்படின்னா மனுஷன் மனம் மாறுவான் அப்படின்னு அர்த்தம். நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறார் கர்த்தர், இல்லையா? அதனால கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். தாவீது கடைசி நாட்கள்ல தன்னுடைய மகனை கூப்பிட்டு, சாலமோனை கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, என் குமாரனாகிய சாலமோனே, நான் எப்படி கர்த்தரை பின்பற்றி வந்தனோ அதே மாதிரி நீ என்ன பண்ணணும், பின்பற்றி வரணும். எப்படி பின்பற்றுறதுப்பான்னு கேட்டான். எப்படி பின்பற்றுறது? ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார்னா, உற்சாக மனதோடு கூட கர்த்தரை செய். என்ன மனதோடு கூட? உற்சாக மனதோடு கூட. அப்படின்னு என்ன சொல்றாரு, உன் ஆசை எல்லாம் அவர் மேல வச்சிரு, மத்ததெல்லாம் அவரு பார்த்துக்குவார். என்ன சொல்லி கொடுத்தாரு தாவீது தன் மகனுக்கு? ஆசையெல்லாம் அவர் மேல வச்சிரு, மத்ததெல்லாம் உன் மேல ஆசைப்பட்டு வருங்க. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. கர்த்தர் மேல ஆசை வச்சா மத்ததெல்லாம் ஆசைப்பட்டு நம்மளை தேடி. கர்த்தர் மேல ஆசை வைக்கலைன்னா நீ ஆசைப்பட்டது ஒண்ணும் கிடைக்காது. நறுக்குன்னு சொல்லுங்க. கர்த்தர் மேல ஆசை இருந்ததுன்னா ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளை தேடி வரும். கர்த்தர் மேல ஆசை இல்லைன்னா நீ ஆசைப்பட்ட ஒரு குண்டூசியும் கூட வாங்க முடியாது. எப்படி நீ வாங்கினாலும் அது குத்தி என்ன ஆயிரு, ரணம் பண்ணிக்கிட்டு. அதனால தாவீது சொல்றாரு, எப்படிப்பா கர்த்தரை தேடுறது? கர்த்தரை எப்படி தேடுறது? அடிக்கடி ஆராதனையில ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? உற்சாகமா. என்ன பண்ணுங்க? உற்சாகமா, உற்சாகமா அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்த்துக்கிட்டாங்க, சொல்லக்கூடாது. அது என்னமோ தெரியல. மற்ற மீட்டிங்கெல்லாம் நான் போயிட்டு பெருமைக்கு சொல்ல மைக் பிடிச்சி நின்னாலே ஜனம் உற்சாகமாயிடுறேன். நான் எதுவும் பேசுறது இல்லை, எதுவும் பண்றது இல்லை. கர்த்தர் நல்லவர் சொல்லும் போது அவங்களுடைய இறுதி என்ன ஆயிடுதுன்னா என் கூட சேர்ந்து வந்துருது. அவங்க இறுதி என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுடைய இருதயம் ஆயத்தமா இருக்குது. இன்னைக்கு தூரத்துல இருந்து தேவனுடைய வார்த்தை வருது, அதை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போனேன்னா எதையாவது ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த உற்சாகம் உள்ள இருதயத்தோடு கூட நீங்க வரணும். அப்ப நான் தான் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வேதத்துல ஒரு ராஜா இருந்தா பாரு. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1-6 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1.
ம் 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 அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராஹிமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அல்லேலூயா. இஸ்ரவேல் சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்துல முதல் ராஜா சவுல். சொல்லுங்க, முதல் ராஜா சவுல். அவன் 40 வருஷம் இஸ்ரவேலை ஆட்சி செஞ்சான். அதற்கடுத்தது தாவீது வந்தார். தாவீது 40 வருஷம் இஸ்ரவேலை ஆட்சி செஞ்சார். அதுக்கப்புறம் தாவீதுடைய குமாரன் சாலமோன் வந்தார். அவரு என்ன பண்ணாரு? 40 வருஷம் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார். அப்ப ஒன்றுபட்ட ராஜ்யம் 120 வருஷம். சொல்லுங்க, ஒன்றுபட்ட ராஜ்யம் 120 வருஷம். சவுலை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். சவுலை குறித்து ஒரே வார்த்தையில சொன்னா, சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள அந்த நெருக்கம் எப்படிப்பட்டதுன்னா, சவுல் இருதயம் அற்றவன். தேவனோடு கூட அவனுடைய இருதயம் இல்ல. சொல்லுங்க, தேவனோடு கூட சவுலின் இருதயம் ஒன்றாக இணையவில்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நான் சவுலை புறக்கணித்து தள்ளிட்டேன், அவனுடைய ஸ்தானத்துல என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் ராஜாவாக அமர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீதை கொண்டு வந்து வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுனுடைய இருதயம் தேவனோடு கூட, தேவனுடைய இருதயத்தோடு கூட பின்னி படைந்திருந்தது. அதுக்கப்புறம் அவனுடைய சாலமோன், அவனுடைய மகன் இஸ்ரவேலை ஆட்சி செஞ்சான். அவன் ஆரம்பிச்சதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் ஆரம்பிச்சான். சாலமோன் தாவீது இருக்கிற வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது வண்டி. தாவீது இறந்துட்டார். அப்ப அவனுடைய இருதயம் என்னாச்சு அப்படின்னா, பாதி இருதயம் தேவன் பக்கமும் பாதி இருதயம் விக்கிரங்களுக்கு பக்கம் போயிடுச்சு. இல்லையா? சொல்லுங்க, சவுல் வந்து இருதயம் மற்றவன், தாவீது முழு இருதயம், சாலமோன் பாதி இருதயம். அவங்க ஓட்டத்துல எப்படி முடிச்சாங்கன்னா, சவுளுடைய ஓட்டம் நன்மையா முடியல, தாவீதினுடைய ஓட்டம் வெற்றிகரமாய் முடிந்தது. சாலமோனுடைய ஓட்டமும் பாதி நல்லா போச்சு, பாதி ஆயிடுச்சு, அவுட் ஆயிடுச்சு. 30 லட்சம் ஜனங்க இஸ்ரவேல்ல இருந்து புறப்பட்டாங்க. எத்தனை லட்சம்? செங்கடல் அவங்க கண்ணு முன்னாடி பிளந்துச்சு. வானத்திலிருந்து அப்பத்தை அவங்க கண்ணு முன்னாடி பார்த்ததை சாப்பிட்டாங்க. காடைகள் வந்து குவிந்தது. கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. அற்புதங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு, அதிசயங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா 30 லட்சம் பேருமே அவங்க தேவன் வாக்கு பண்ணின அந்த ஊருக்கு போய் சேர முடியல. பிரயாணம்லாம் நல்லா தான் புறப்பட்டு வந்தாங்க, ஆனா ஊர் போய் சேரல.
அல்லேலூயா. மோசேஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த வனாந்தரத்துல 40 வருஷம் ஒரு கதையை போல எங்கள் நாட்கள் கழிந்து போன. கதையை போல கழிச்சு போட்டோம் வனாந்தரத்துல. இங்க இருக்கீங்களா? 2 பேருடைய இருதயம் மட்டும் கர்த்தரோடு. போன வாரம் தியானிச்சோம். காலேபுடைய இருதயம் கர்த்தரோடு இருந்தது. காலேபை குறித்து கர்த்தர் சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு அவன் என்னை பின்பற்றினான். ஜோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு அவன் என்னை பின்பற்றினான். உத்தம இருதயம்னா என்ன அப்படின்னா, கர்த்தரோடு கூட சேர்ந்து உற்சாகமா நடக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரோடு சேர்ந்து. அப்போ சாலமோனுக்கு பிறகு ராஜ்யபாரம் என்ன ஆயிடுச்சுன்னா 2ஆ உடஞ்சிருச்சு. எப்படி அவனுடைய இருதயம் பாதி தேவனுக்கும் பாதி விக்கிரகத்துக்கும் இருந்துச்சோ, அதே மாதிரி அவனுடைய ராஜ்யபாரம் அவனுக்கு பின்னாடி 2ஆ உடஞ்சது. 10 கோத்திரம் ஒரு பக்கம் போயிருச்சு, 2 கோத்திரம் இன்னொரு பக்கம் போயிருச்சு. சொல்லுங்க, இருதயம் பாதியா இருந்ததுன்னா எல்லாமே பாதி ஆயிரும், தெரிஞ்சு போயிரும். தாவீது கட்டுக்கோப்பா வச்சிருந்தார் முழு ராஜ்யத்தையும், முழு குடும்பத்தையும். ஏன்னா அவனுடைய ஒரே சீக்ரெட் என்னன்னா, அவன் முழு இருதயமும் கர்த்தரோடு இருந்தது. உங்க இருதயம் எங்க இருக்கிறதோ, அல்லது உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ, அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்கள் இருதயம் இருக்கும். எதை பொக்கிஷம்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகத்துல? எதுமா பொக்கிஷம்? எது பொக்கிஷம்? ஆண்டவர் சொல்றாரு, நீதான் என் பொக்கிஷம்ங்கிறது. என் மனசெல்லாம் உன் மேலதான் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க சொல்ல முடியுமா? அவரை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? தாவீது சொல்றார் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. கவனிங்க, உங்க இருதயம் கர்த்தர் மேல வாஞ்சையா இல்லைன்னாவே நீங்க என்ன பண்ணிடணும்? உங்களை பரிசோதிக்கணும். நல்லா சாப்பிட்டு இருந்தோம், இப்ப பசியே ஆகுறது இல்லைங்க பாஸ்டர், 4 நாளா சாப்பிடவே முடியறது இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? அப்படியே பசியே வர்றதில்லை அப்படின்னா சத்திக்கிறான். ஆலயத்து மேல ஒரு பசி வர மாட்டேங்குது, வார்த்தையின் மேல ஒரு பசி வர மாட்டேங்குது, தேவன் மேல ஒரு பசி வரல அப்படின்னா உனக்கு கோளாறு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? ஆமா, கோளாறு ஆயிடுச்சு. சாப்பிட முடியல, எதை கண்டாலும் வாமிட்டு வருது அப்படின்னா வயிற்றுல ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். வயிற்றுல என்ன இருக்குது? உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன பண்றீங்க? மெடிசன் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம்? நல்லா விருந்து சாப்பிடும். அதுக்காக என்ன பண்றோம் நாங்க? மெடிசனை. அதே மாதிரிதான் கர்த்தர் மேல ஒரு வாஞ்சையும் தாகம் இல்லைன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு வாஞ்சையும் தாகம் இல்லை அப்படின்னா, உங்க ஆவிக்குரிய மனுஷன் நோய்வாய்ப்பட்டுட்டான்னு அர்த்தம். உடனே மெடிசன் அவனுக்கு கொடுக்கும். அவனுக்கு என்ன பண்ணணும்? மெடிசன் கொடுக்கும். அப்படி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஆவி மனுஷன் என்ன ஆயிடுவானா? செத்து போயிடும். ஆவி செத்து போச்சுன்னா கர்த்தரோடு இருக்கிற கனெக்ஷன் முழுசும் கட் ஆகிடும். கட் ஆயிடுச்சுன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் நஷ்டத்தை சந்திப்பீர்கள். என்னடா இப்படி சொல்றான்னு பாத்தீங்களா? சாலமோனுக்கு அப்புறம் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க பாரு, யூதாவை ஆட்சி செய்ய. ஆனா அவங்களுடைய இருதயம் அவர்கள் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல கர்த்தரை உத்தமமா பின்பற்ற முடியலையா? ஆனா இங்க ஒரு ராஜா இருக்கான் பாருங்க, அவன் பேரு யோசபாத். அவனை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்கிறது 3வது வசனத்துல, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல்
தன் தகப்பனாகிய தாவீது ஆதி நாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். அல்லேலூயா. எங்க அப்பா தாவீது ராஜாவாக இருந்த போதல்ல, ராஜாவாய் தேவன் அவனை உயர்த்துவதற்கு முன்பாக அவன் கர்த்தரை எப்படி பின்பற்றினானோ அதே போல என் தகப்பன் தாவீதை போல நானும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்று. எப்படி பின்பற்றினாரா உங்க அப்பா தாவீது? எப்படி பின்பற்றினாரா? வாசிங்க 42 சங்கீதம் 1, 2, 3 வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இருங்க, என் ஆத்துமா யார வாஞ்சிக்குது? தேவனை வாஞ்சிக்கிறது. 5வது வசனம் வாசிங்க. 2 அவனுடைய குமாரனாகி யோசபாத்துடைய இருதயம் எப்படி இருந்துச்சான்? யோசபாத்துடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அப்புறம் கவனிங்க, அவன் செஞ்ச முக்கியமான ஒரு விஷயம், அவனுடைய இருதயம் எல்லாம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. அவங்களுடைய அப்பா தாவீது மாதிரியே இவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் மீது, கர்த்தருடைய வழிகளின் மீது அவன் உற்சாகம் கொண்டான். இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க. உற்சாகம்னு தெரியாதுல்ல, நம்மளுக்கு தமிழ்ல சொன்ன தெரியாது. இன்ட்ரெஸ்ட் என்னது? தமிழ் சொன்ன சில புரியாதுங்க, இங்கிலீஷ் சொன்னா தான் சில வார்த்தை. உங்க இன்ட்ரெஸ்ட் எது மேல இருக்குது? உங்க ராஜ்யபாரம் திடப்பட வேண்டுமானால், ஐஸ்வர்யமும் கனமும் உங்க வீட்டுல மிகுதியாக வேண்டுமானால், நாம மத்தவங்களுக்கு கப்பம் கட்டக்கூடாது, மத்தவங்க நம்மளுக்கு கப்பம் கட்டணும். இப்படி சொல்றேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், நான் கடன் வாங்க கூடாது. அப்படின்னா உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் உற்சாகம் கொள்ளும் போதுதான் வசனம் சொல்கிறது, தாவீதை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரோ அதே மாதிரி யோசபாத்தையும் ஆசீர்வதித்தார். ஏன்னா அப்போஸ்தலர் 10:34 பேதுரு சொல்றார் பாருங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, தாவீது மாதிரி என்ன பின்பற்றினா தாவீதுக்கு செஞ்ச நன்மைகளில் ஒண்ணும் உனக்கு குறையா இருக்காது. அப்போ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய இருதயம் எது மேல இருக்குது, அதை வச்சுதான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு, கனம் இருக்கு. பெலிஸ்தியர்கள் யோசபாத்தை தேடி கப்பம் கட்டினார்களா? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பெலிஸ்தியர்கள் யார் தெரியுமா? வாழ்நாள் எல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்கள். கோலியாத் அந்த பெலிஸ்திய வம்சத்துல இருந்தா வர்றோம். பெலிஸ்தியன்னா வலு சர்ப்பம். என்ன சர்ப்பம்? வலு சர்ப்பம். சர்ப்பம் நம்ம காடு கீழே விடும். என்ன பண்ணாங்களா பெலிஸ்திய ஜனங்கள்? யோசபாத்தை தேடி யோசபாத்துக்கு கப்பம் கட்டினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசபாத்துக்கு பெலிஸ்தியர்கள் அடிமைகளா இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால விடுதலை ஆக முடியலைங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியல, இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக முடியல, வட்டி கட்டுறதுல இருந்து எங்களால விடுதலை ஆக முடியல, கப்பம் கட்டுறதுல இருந்து எங்களால விடுதலை ஆக முடியல. அப்படின்னா உங்க இருதயம் கர்த்தர் மேல உற்சாகம் கொள்ளவில்லை, கர்த்தரோடு கூட எசைஞ்சு வரலன்னு அர்த்தம். முழுசா கொடுத்துடணும். சொல்லுங்க பக்கத்துல பிடிச்சு உங்க இருதயத்தை உங்க இருதயத்தை அவர் பக்கம் முழுசா கொடுத்துட்டீங்க, அவர் உங்களை ஏமாத்தவே மாட்டாரு. கர்த்தர் உங்களை ஏமாத்த மாட்டாரு. அடிச்சு சொல்லுவேன்,
உங்க இருதயத்தை என்ன பண்ணிடணுமா சாவித்திரிமா? உங்க இருதயத்தை என்ன பண்ணிடணும்? முழுசா கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை ஏமாத்தவே மாட்டாரு. மத்தவங்க மாதிரி வஞ்சிக்க மாட்டாரு. அவரு உங்களை ஏமாத்துறதா சரித்திரமே இருக்காது. ஏன்னா உங்களை நேசிச்சதுனால உசுரையே கொடுத்துருக்கிறார். ஏமாத்திடுவாரா? இல்லையா? அப்போ உங்களுடைய இருதயம் எது மேல இன்ட்ரெஸ்டா இருக்குது? உங்க இருதயத்தை எது மேல வச்சிருக்கிறீங்க? எதை நீங்க பொக்கிஷமா நினைக்கிறீங்க? மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். லூக்கா 10:42. மார்த்தா இயேசுவோட தான் இருந்தான். ஆனா இருதயம் இயேசுவின் மீதோ அவருடைய வார்த்தையின் மீதோ இல்லை, வேலையின் மீது. இது மேல. ஆனா மரியாளுடைய இருதயம் கர்த்தருடைய பிரசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் இருந்தது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். உன் இருதயம் எல்லாம் ஏன் மேல இல்ல, உன் இருதயம் எல்லாம் உன்னுடைய பிரச்சனை மேல் இருக்குது. யோசபாத்துங்கிற ராஜா சாதாரணமான உண்மை. அவனுடைய வெற்றியின் ரகசியத்தை கண்டுபிடிச்சான் பாருங்க. நான் ராஜ்யபாரத்தை கர்த்தர் என் கையில கொடுத்தார், தேசத்தை ஆளக்கூடிய பொறுப்பை கர்த்தர் என் கையில கொடுத்துட்டார். வெற்றிகரமா வாழ்ந்த ராஜா யாரு? எனக்கு முன்னாடி நிறைய ராஜாக்கள் இருந்திருக்காங்க, என் தகப்பன்மார்கள் இருந்திருக்காங்க. யார் அது வெற்றிகரமா ஆட்சி செஞ்சதுன்னு பார்த்தா, லிஸ்ட் எடுத்து பார்த்தா தாவீதை தவிர வேற யாரும் வெற்றியாய் ஆட்சி செய்யவில்லை. அப்ப தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? தாவீதுடைய வெற்றியின் ரகசியத்தை அவரே சொல்லி வைக்கிறார். என்ன? அவனுடைய குமாரனாகி சாலமோனுக்கு என்ன சொன்னாரு? உற்சாகமாய் நீ கர்த்தரை சேவிக்க வேண்டும், முழு இருதயத்தோடும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுடைய இருதயம் எல்லாம் கர்த்தர் மேல் இருந்துச்சுன்னா அவருடைய பலிகளில் உற்சாகம் கொள்ளும் பொழுது, சொல்லுங்க பக்கத்துல முடிச்சு தாவீது ஒவ்வொன்னா சொல்றாரு பாருங்க. எது மேல எல்லாம் ஒரு வாஞ்சையா இருந்தாரு பாருங்க. முதல்ல எது மேல வாஞ்சி இருக்கணும்? 63:1-2 வாசிங்க. சங்கீதம் 63:1-2 சீக்கிரம். சரி, எங்க ஆளுங்க காணும், சத்தம் மட்டும் வரும். சரி சரி சரி. என் ஆத்துமா சொல்லுங்க, என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. தாகம் இல்லையா? கர்த்தர் மேல தாகம் வரலையா? அதிகாலையில் எந்திரிச்சு சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? சொன்னா வந்துரு. தாகமே வரமாட்டேது அப்படின்னா பேசிட்டு இருந்தா தாகம் வந்துடும், தண்ணி எடுத்து குடிச்சிடலாம். எப்பங்க தாகம் வரும்? பேசிட்டே இருந்தீங்கன்னா தாகம் வந்துடும். ரொம்ப பேசிட்டேங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாகம் வந்து. சொல்லுங்க, அவரை பத்தி பேசினா தாகம் வரும். மத்தத பேசுனீங்கன்னா சோகம் வரும். வசனம் இல்லைன்னா வசனம் வரும். இல்லையா? அப்போ தாவீது என்ன சொல்றாரு? 63:3 தேவனே, யாரை பார்த்து பேசுறாரு? தேவனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனே. அவர் எங்க இருந்து பாடுறாருன்னு பாருங்க. முகமுறையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? யூதாவின் வனாந்தரம். இதை பத்தி பாஸ்டமா செய்தி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து பாருங்க. யூதாவின் வனாந்தரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 23 அவங்க பிரசங்கிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதை போட்டு பாருங்க. யூதாவின் வனாந்தரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. யூதாவின் வனாந்தரம் மரண இருளின் பள்ளத்தாக்கு, காரில். சங்கீதம் 23 சொல்லுவார் பாருங்க. காரில் ஒரு பக்கம், மரணம் ஒரு பக்கம்,
வனாந்தரத்துல வெயில் ஒரு பக்கம். அப்போ அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சா, தேவனே எது எப்படியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்லுங்க, எது எப்படியோ என்னை பத்தி கவலை இல்லை. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சி. 42:2 வாசிங்க சங்கீதத்துல. அப்ப தேவன் மேல தாகம். சொல்லுங்க பக்கத்துல, தேவன் மேல சொல்றாரு பாரு, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இப்பெல்லாம் பாஸ்டர் என்ன சொல்ல வேண்டியதா இருக்குது, சீக்கிரமா வந்துருங்க, சீக்கிரமா வந்துருங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்குதுங்களா? நாளைக்கு என்ன கிழமைங்க? ஞாயிற்றுக்கிழமை. தாவீதுக்குள்ள யாரு போய் சொன்னா? தாகமா இரு தாவீது, தாகமா இரு தாவீதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா தாவீதுக்கு? குதிரைக்கு சில நேரம் தண்ணி குடிக்காதான். குதிரைக்கு என்ன பண்ணாதான் சில நேரத்துல தண்ணி குடிக்கவே குடிக்காதான், முரட்டு குடிச்சுட்டே இருக்குமா எஜமான்கிட்ட. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எஜமானு குடிக்க என்னடா நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது குதிரை, தண்ணி குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களா, அந்த நாக்கு இருக்கு பார்த்தியா, அதை புட்டிச்சு இழுத்து உப்புக்குள்ள நல்லா புடிச்சு தேய்ச்சி விட்டுருவாங்க. உப்புக்கள் என்ன பண்ணுவாங்களா, நல்லா தேய்ச்சி விட்டா தன்னை பேட போய் தண்ணி குடிக்கணும். இல்ல எனக்கே சொல்ற மாதிரி இருக்குங்களா, இல்ல எனக்கே சொல்ற மாதிரி இருக்குங்களா? குதிரை வந்துச்சுன்னா என்ன பண்ணுமா, வைக்கோலவே திங்கம்மா குதிரை வந்துச்சு. இது மாதிரி சொல்லணுங்கிறது இல்லை தாவீது அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, சிறு வயதுல இருந்து ரொம்ப அடிபட்டு இருக்கிறான், நொந்திருக்கிறான். மனுஷர்களை நம்பி 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 அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு. வேதத்தினுடைய மைய வசனம் என்ன தெரியுங்களா? இந்த பைபிளுடைய மைய சென்டர் பாயிண்ட், மைய வசனம் சங்கீதம் 118 இருக்குது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எது நல்லது? கர்த்தரை சார்ந்து கொள்வது நல்லது. ஏன் நல்லது? அவர் நல்லவர், அதனால நல்லது. அவர் ஏமாத்த மாட்டார், அதுதான் நல்லது. அல்லேலூயா. அப்ப அவனுடைய ஆத்துமா, 3 விஷயம் ரொம்ப முக்கியம். எத்தனை விஷயம் முக்கியம்? 3 விஷயம். தாவீதுடைய ஆவி தேவனை வாஞ்சித்தது, அவனுடைய ஆத்துமா தேவனை வாஞ்சித்தது. சங்கீதம் 63 1வது வசனத்தை சொல்றாரு, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தேவன் மேல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஒரு காரியத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் பின்னாடி பிடிச்சி தள்ளணுங்கிறதே இல்லை. யாரும் பின்னாடி பிடிச்ச மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கண்டிப்பா கதறுது. எங்கடா தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு போக்கஸும் கவனமும் அந்த தண்ணி மேலேயே கவனமா கர்த்தருடைய சந்நிதியில் வந்து எப்பொழுது நிற்பேன். தாவீதுடைய வெற்றியின் ரகசியமே அதுதான். 40 வருஷம் இஸ்ரவேல் ஆட்சி செஞ்சாரு. எல்லாத்திலையும் வெற்றி மேல வெற்றி. தாவீதை பார்த்து சுற்றில் இருக்கிற அத்தனை தேசங்களும் நடுங்கினது.
எல்லா தேசத்துல இருந்தும் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீதுனாவே அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. அவ்வளவு பெரிய நாமத்தை கர்த்தர் அந்த தாவீதுங்கிற மனுஷனுக்கு கொடுத்தார். அவனுடைய ஆதி நாட்கள் எப்படி தெரியுமா? வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. வெற்றியின் ரகசியம் என்ன தாவீதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று, திறமையா இல்ல, ஞானமா இல்ல, உன் படைபலமா இல்ல, நீ யூத கோத்திரம் அதனாலயா இல்ல, உங்க அப்பா பெரிய ஆளு அப்படியா இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. என்ன ரகசியம்? என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருந்தது. அல்லேலூயா. என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறவனை நான் விடுவிப்பேன். அது மாத்திரமல்ல, அவனை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைப்பேன். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். அவன் சொல்றான் பாருங்க, எப்போ விடியும்னு காத்துட்டு இருக்கேன். எப்போ? ஏன்னா அந்தி பலி செலுத்துற நேரம், காலை பலி செலுத்துற நேரம், அதிகாலையில. தாவீத ஆலயத்துக்குள்ள எல்லாம் விடல. உங்களுக்கு தெரியுமா விஷயம்? தாவீதுடைய சரித்திரம் தெரியுமா? சொல்லியிருக்கிறேன்னா, தாவீது ஆலயத்துக்குள்ளேயும் சேர்த்துல, வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துல அவங்க அப்பா அம்மா. தூரத்துல நின்று பார்ப்பான் பலி செலுத்துறத. எப்படியாவது அந்த ஆலயத்துக்குள்ள போகும்னு ஆசைப்பட்டான். ஏன் தாவீது சேர்த்துல ஆலயத்துக்குள்ள? அவங்க அப்பாவே வீட்டுல சேர்த்துல. எங்க ஆடு மேய்க்க விட்டாரு? தாவீதுடைய அப்பா மிகப்பெரிய செல்வந்தன். யாரு? ஈசாய். ஈசாயுடைய தாத்தா யாரு? போவாஸ். போவாஸ் ஒரு பெரிய செல்வந்தன். ஆனா தாவீது ஆடு வச்சிட்டு இருக்கிறான். தாவீதுடைய வீட்டுல ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருக்காங்க, அடிமைகள் இருக்காங்க. தாவீது ஆடு மேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா அவங்க அப்பா ஆடு மேய்க்க விட்டாரு. அது எந்த இடத்துல? சேஃப்டி ஜோன்ல இல்ல, சிங்கமும் கரடியும் இருக்கிற இடத்துல. நீ செத்தா எனக்கு நல்லதுங்கிற மாதிரி சொன்னார் அவங்க அப்பா. ஏன்னா அவனுடைய பிறப்பை குறித்து அவங்க அப்பா ரொம்ப அசிங்கப்படுத்தினார். எப்படி இயேசு அசிங்கப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தாவீது அசிங்கப்படுத்தினார். தகப்பனால் நிராகரிக்கப்பட்டவன், தாயால் மறக்கப்பட்டவன், சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவன். என் இடத்துல சொத்துல பங்கும் இல்லை, பாகம் இல்லை, தொலைஞ்சா சரிங்கிற மாதிரி அவனை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் சொல்றான், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நான் பட்டுதான். என் தகப்பனும் என் தாயும் என்னை தூக்கி வீசிட்டாங்க, நான் போய் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்தேன்னு சொல்றேன். இல்லையா? தாவீதுடைய உயர்வின் ரகசியமே கர்த்தர் மேல் அவன் வச்சிருக்கிற ஆசை, கர்த்தர் மேல் அவன் வச்சிருக்கிற தாகம். அவன் செத்து மண்ணில் போற வரைக்கும் கர்த்தர் மேல் இருக்கிற தாகத்தை ஒருத்தனாலும் எடுத்து போட முடியல. அதுதான் தாவீது கிட்ட பிடிச்சது. சவுல் அவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல. கவனிங்க, சவுல் பெரிய பாவம் செஞ்ச மாதிரி எல்லாம் எனக்கு தெரியலையப்பா. தாவீது ஒழுக்கக்கேடான பாவத்தை செஞ்சான், கொலை செஞ்சான், நம்பிக்கை துரோகம் பண்ணான். யாரு? தாவீது. சிங்காசனத்துல அமர்ந்துட்டு இருக்கிறான், ராஜ சிங்காசனத்துல. தீர்க்கதரிசி போய் சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு கதை சொல்றான். ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்துச்சு, ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் வழிபோக்கனுக்கு விருந்து வைக்கிறதுக்கு தங்கிட்ட இருக்கிற நிறைய ஆடு மாடுகள் எடுக்காம அந்த ஏழை கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அதை தன் மகளை போல வச்சிருந்தானு, அதை எடுத்து சமைச்சு பண்ணிட்டானா, வழிபோக்கனுக்கு விருந்து வச்சுட்டான். இப்படி சொல்லிட்டு இருந்தார் ராஜா கிட்ட, இதுக்கு நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லும் போது, மனுஷன் என் ராஜ்ய பாரத்தில் அவ்வளவு பெரிய கொடுங்கோலன், யாருமே உடனே சாகணும்னு சொல்றான் தாவி. யாரு இல்ல நீதான் அப்படின்னா, யாரு இல்ல நீதான். அப்பவே அவன் முகம் கூப்பிட விழுந்து, நான் தான் பாவம் செய்.
இஸ்ரவேலருக்குள்ள பெரிய சங்காரம் வந்துச்சு தாவீது செஞ்ச பாவத்தை நிமித்தம். ஆண்டுடைய சமூகத்துல போய் விழுந்து சொல்றாங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்து கொல்றதுனா என்ன கொன்றுங்கன்னு சொன்னான். அதனாலதான் தாவீது, இல்லையா, நான் செத்து போன பரவாயில்ல, என் ஜனங்களை அழிக்காதீங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இருதயத்தை தான் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். இல்லையா, நான் ராஜாவா இருக்கலாம், தப்ப ஒத்துட்டாங்க. ஆனா சவுல் ஒத்துக்கல. தாவீது தான் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு ராஜா கிட்டையும் சொல்லுவார், உங்க அப்பா தாவீது மாதிரி நான் நடந்துக்கலன்னு சொல்லுவார், உன் இருதயம் என் கூட ஒத்து போகலன்னு சொல்லுவார். இல்லையா, வீழ்ச்சிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயம் தேவனோடு கூட இருந்துச்சு சொன்னா கர்த்தர் அந்த வீழ்ச்சியில் இருந்து, தோல்வியில் இருந்து, அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுத்துருவார். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் மேல என் ஆத்துமா தாகமாய். அவன் ஆசையெல்லாம் தேவன் மேல வச்சுட்டான் பாருங்க, கர்த்தர் அவனை விடுவிச்சிட்டார். எல்லா பிரச்சனைகள் இருந்து விடுவிச்சிட்டார். சொல்லுங்க, இதுல இருந்து இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன். அப்படின்னு என்ன, என் ஆசையெல்லாம் அவர் மேல வச்சுக்கோங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. அப்ப உங்க மனசு கர்த்தரோடு கூட போகணும், டிராவல் பண்ணணும். இல்லையா, எலியா சொல்றான் பாருங்க. எலியா என்ன சொல்றாரு, எலிசா இன்றைக்கு கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். என் தகப்பனே, உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா வேணும். ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, எலியா சொல்லுவார், என்ன கில்கால் வரை கூப்பிடுறாரு கர்த்தர், நீ இங்கேயே இருன்னு சொல்றாரு. எலிசாவை பார்த்து சொல்றாரு, நீ இங்கேயே இரு, என்னை கில்கால் வரை கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, நீ எங்க போனாலும் நானும் போய் பின்பற்றி வருவேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போட போறீங்க, எப்போன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாரு, எங்கிட்ட இருக்கிற வரம் சட்டிப்பா உனக்கு வேணுமா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும். இல்லையா, உங்கள் இருதயம் 3 காரியங்களில் உற்சாகமாக இருக்க வேண்டும். 1, கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதில். சொல்லுங்க, பார்க்கறதுல உங்க இருதயம் உற்சாகமா இருக்கும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பதில், தியானிப்பதில் உற்சாகமா இருக்கும். நம்பர் 3, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் உற்சாகமா இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்திலே நீங்கள் உற்சாகமா இருக்கும்போது நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கொடுக்கப்படும். எலியா சொல்றார் பாருங்க, நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும். எலியாங்கிறது யாரு? எலியா என்பது கர்த்தருடைய வார்த்தை. எலியா குறிச்சு ஒரே வார்த்தை சொன்ன, என்ன சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை. எலியாவுடைய அட்ரஸ் என்ன? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபுக்கு முன்னாடி நின்று சொல்றான், வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற உன்னதமான தேவனுக்கு முன்னாடி நிற்கிற நான் சொல்லுகிறேன். அதான் அவருடைய அட்ரஸ். எலியான்னு என்ன? The presence of God, the word of God. தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கிற ஒரு மனுஷன். தேவனுடைய வார்த்தையை அவன் சொன்னா அப்படியே நடக்கும். அப்படின்னா எலியா என்ன? எலியா என்ன சொல்றாரு? என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு?
கர்த்தருடைய பிரசனத்தை நீ பார்க்கும் பொழுது அது உனக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தையில நீ நிற்கும் போது அது உனக்கு கிடைக்கும். அதான் எலியாவுடைய அர்த்தம். இப்ப எலியா என்ன பண்றாரு? கில்காலுக்கு போனாலும் விட மாட்டேன். பெத்தேல்ல எலிசாவுடைய இறுதியும் பாருங்க. எலிசாவுடைய இறுதி யாரை பின்பற்றி இருந்துச்சு? எலியாவை பின்பற்றி இருந்துச்சு. விடாப்பிடியா இருந்தது. சொல்லுங்க, எப்படி இருந்தது? அது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு இப்படி, ஒரு நாளைக்கு அப்படி இல்லை. அவருடைய இறுதியும் பாருங்க. கில்காலுக்கு போனாலும் நீ கூட தான் வருங்க. பெத்தேல் வரை கூப்பிடுறாருப்பா, எங்க போனாலும் விட மாட்டேன். கண் இமைக்காம எலியாவை பார்த்துட்டு இருந்தான். எதை இமைக்காம? திடீர்னு எடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? கண் இமைக்காமல் கர்த்தருடைய வார்த்தைய நீங்க பார்க்கணும். முதல்ல இல்லையா? கர்த்தருடைய பிரசனத்துல நிக்கணும். பெத்தேல், எரிகோ, யோர்தான். கடைசியில் என்னாச்சு? யோர்தானை பிளந்த உடனே எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எலிசா பார்க்கிறார், என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தீரே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எலிசாவின் மீது இருந்தது. அல்லேலூயா. எலியா செஞ்ச கடைசி அற்புதம் யோர்தானை 2 பிளந்தது. அதை எலிசா முதல்லயே செஞ்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைய பார்க்கணும். நீங்க பார்க்க 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 அது மாதிரியே மாறிடுவீங்களா? எப்படி பார்க்கணும்? உற்சாகமா பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? எடுத்து வச்சோன்னே உழவக்கூடாது. தூங்கி எடுத்து கையில எடுத்து வச்சோன்னே தூங்கி விடக்கூடாது. ஜெபம் பண்ணணும். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை கண் என்ன பண்ணணுமா? கர்த்தருடைய வார்த்தையுடைய அதிசயங்களை பார்க்கணும். பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, பார்க்க 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 2 கொரிந்தியர் 3:18 சொல்றது, நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அந்த வசனத்துடைய அர்த்தம் தெரியுமா? நீங்க எதை பார்க்கறீங்களோ வேதத்துல, ஆசையா வாஞ்சையா, அது மாதிரியே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருவாரு. இல்லையா? வேதத்தை ஆசை எடுத்து பார்க்கும் போது, இப்படி சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு ஆசையா பார்த்தீங்கன்னா, அப்படியே சிரிச்சுட்டே பார்த்தீங்கன்னா, வாஞ்சையா பார்த்தீங்க. ஒரு ட்ரெஸ் வந்துருச்சுன்னா டிவியில ஆசையா பார்க்குறீங்க இல்லையா? பயங்கரமான டிசைன், கோலத்துல சித்தியில, ஏமா சீரியல பார்க்குற மாதிரி இல்லையா? ட்ரெஸ்ஸை பார்க்கணும். அதே மாதிரி வேணும் ட்ரெஸ். அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? ஆசையா வாஞ்சையா நீங்க பார்க்கணும் அல்லது கேட்கணும். இப்படிதான் சொல்லியிருக்கிறாரா? ஆசைப்படணும். சொல்லுங்க, ஆசைப்படணும். கர்த்தருடைய வார்த்தை மேல ஆசைப்படணும். சொல்லுங்க, நல்ல நெருக்குன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையில ஆசை வரணும். டிவி மேல ஆசை வரக்கூடாது, சீரியல் மேல ஆசை வரக்கூடாது, வார்த்தையில ஆசை வரணும். நல்ல செய்திகளை போட்டு நம்ம செய்தியிலே போட்டு கேளுங்க, என்ன சொன்னாருன்னு பாருங்க. இல்லையா? இங்க சொல்லப்படுற வார்த்தையில உங்களுக்காக என்னை பத்தி உங்களை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எடுத்து திரும்பணும்னு பார்க்கணும். அப்போ பார்ப்பதிலே நாம சரியா இருந்தோம்னா, சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, முடிச்சிடலாம். வார்த்தைய எலிசா மாதிரி விடாப்பிடியா வாஞ்சையா கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிற எலியாவை பார்த்தீங்கன்னா நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும். எலியா நினைச்சாலும் தடுக்க முடியாது. பார்க்கறதுல உற்சாகப்படும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல உற்சாகமா வரணும். அப்படி நீ உற்சாகமா வரும்போது நீங்க அதை பெற்றுக்கொள்வீர்கள். 2வது, கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கணும். என்ன பண்ணணும்? ஆமா, நீதிமொழி 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். எதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எதமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்.
மார்த்தாலே மார்த்தாலே, நீ எதையோ நினைச்சு கலங்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் தூக்கி போடு குப்பைய. நான் என்ன சொல்றேன்னா, அந்த வார்த்தை உன் இருதயத்துல உன் சிந்தையில வச்சு அதை நினைச்சிட்டே இரு. சொல்லுங்க, ஆசையா அதை நாம நினைக்கும் போது, தேவதூதன் வந்து சொல்லிட்டா மரியாள் கிட்ட, உன் வயிற்றுல இயேசு வர போறாரு. உடனே அந்த அம்மா வயிற்று மேல கை வச்சு, வசனம் சொல்லுது, அவளோ தன் இருதயத்தில் சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தான். பொம்பளை சிந்திக்கிறதுல பயங்கர பட்டு உசார கட்டிக்காரங்க. அவங்களுக்கு 2 பிரெயினும் வேலை செய்யுமா, சிறு மூளையும் வேலை செய்யுமா, பெருமூளையும் வேலை செய்யுமா. 2 மூளையும் வேலை செய்யும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கரெக்டா சொல்லுவாங்க. சொல்றீங்களா? சொல்றாங்க. மரியாள் என்ன செஞ்சாங்களா? வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. முடிச்சிடலாம். லூக்கா வாசிங்க. அட்ரஸ் லூக்கா 2:19 வாசிங்கம்மா. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினான். இயேசுவை குறித்து ஒரு ப்ராபசி வந்துட்டு இருக்குது. சொல்றாங்க, இப்படிலாம் இருப்பாரு, இப்படிலாம் பண்ணுவார், இதெல்லாம் செய்ய போறாரு அப்படின்னு. அந்த அம்மா அந்த பிள்ளையை குறிச்சு என்ன சிந்திக்கிறாங்க? தாவீதின் அரியணையிலே வந்து அவர் அரசாட்சி செய்வார், உன்னதமானவருடைய குமாரனாய் இருப்பார், அவர் மூலமா நிறைய ரட்சிப்பு நடக்க போகுது, உலகத்துக்கு பெரிய மீட்பு வரப்போகுது. இதையவே இருதயத்துல வச்சு சிந்தனை பண்ணாங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? இது உருப்படவே உருப்பாதுன்னு சிந்திச்சீங்கன்னா அது உருப்படாது. உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுடைய பிக்சர் என்ன? என் பிள்ளைகளை குறித்து நல்ல பிக்சர் எனக்கு இருக்குது இல்லையா? நல்ல படம் அவங்களை குறித்து நான் வச்சிருக்கிறேன். அதுதான் நடக்கணும். அதுக்கு இடையில வந்த பிசாசு வந்தாலும் நான் விடமாட்டேன் இல்லையா? மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார், தன் குமாரனை குறித்து சிந்தித்தார். உங்க பிள்ளைகள் எப்படி பாக்குறீங்க? ஒரு அம்மா இருந்தாங்களா சவுத் கொரியாவில், 3 பசங்க ஒரு பொண்ணா. அந்த அம்மாவுக்கு பசங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்களா, ஆனா அந்த புள்ள ஒழுக்கு கேடா இருக்குதா. ஒவ்வொரு லாட்ஜ்ல இருக்குமா. இவங்களா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்களா, இதை லாட்ஜா சுத்திட்டு இருக்குமா. ஒழுக்கு கேடான பாவத்தை செஞ்சுட்டு இருந்துச்சா 19 வயசு பிள்ளை. அவங்க அம்மா பாஸ்டர் கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி ஒழுக்க கேடான பாவத்துல இருக்கிறா, ஒவ்வொரு லாட்ஜ்லையும் நாங்க போய் தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்குது, இவருடைய வாழ்க்கையே மாறாதா, நாங்க கர்த்தர்கிட்ட போயிடலான் இருக்கிறோம். அந்த பாஸ்டர் கூப்பிட்டு பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. உன் பிள்ளைய குறிச்சு என்ன படம் வச்சிருக்கிற நீ? ஒவ்வொரு நாள் அதையே தான் நினைச்சிட்டு இருக்கிற, அதையே தான் செஞ்சுட்டு இருக்கிற. நாளைக்கு எங்க இருப்பாளோ, நாளைக்கு எங்க படுத்துட்டு இருப்பாளோ, அதையவே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் நடக்கு. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ. பிள்ளைகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சிந்திக்கிறீங்க? உடனே என்ன சொன்னாங்களா? அம்மா இங்க வாமா கூப்பிட்டு, இனி உன் பிள்ளை அப்படி இல்லை, உன் பிள்ளை நல்ல ட்ரெஸ் உடுத்தி அழகா சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நீ சிந்தின்னு சொன்னார். கர்த்தருடைய வேதத்தை ஏந்தி அவ ஊழியம் செய்யற மாதிரி சிந்தின்னு சொன்னாங்க. உன் மனசை மாத்து, உன் நினைவை மாத்து அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் அதுக்கு டீச் பண்ணி, அதுக்கப்புறம் முதல்ல இந்த அம்மாவை மாத்தினாராம். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளையை கெடுறதுக்கு பிள்ளைய காரணம் இல்லை, பெற்றோர்கள் தான் காரணம். மரியாள் தன் மகனை குறித்து நல்ல பிக்சர் வச்சிருந்தாங்க. அன்னாள் தன் மகனை குறித்து நல்ல பிக்சர் வச்சிருந்தா. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து நீ என்ன பிக்சர் வச்சிருக்கிற? இதெல்லாம் எடுத்து சொல்லி இப்படி பாருமான்னு சொல்லி முழங்கால் போட வச்சு ஜெபம் பண்ண சொன்னாரா. அம்மா உன் பொண்ணை நீ இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்கிற? நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்கா பாஸ்டர். ஓகே. எங்க இருக்கிறாவோ? சர்ச்சில் முன் சீட்ல முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். அப்படியே பாரு. அவ பைபிளை ஏந்திட்டு இருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். அப்படியே பாரு. அல்லேலூயா.
இப்படியே பார்த்து ஜோம் பண்ணிட்டு இருந்தான். அந்த நைட்டு 2 நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் பிள்ளைக்குள்ள ஒரு மாற்றம். அவ என்ன சொல்றான்னா, அவங்க அண்ணன் தம்பிகள்லாம் அவளை விளக்கிட்டாங்க. இவனால எங்க பேரே கெடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை குன்றலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இல்லையா? அவ ஒரு நாள் அந்த லாட்ஜில் படுத்து எந்திரிக்கும் போது அவளுடைய இருதயம் படப்படப்படம் நடிக்குதான். ஐயோ, நான் பெரிய தப்பு செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு என்ன சொன்னாலா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடைசியா எங்க அம்மாவே அப்பாவையும் பார்த்துட்டு நான் செத்துடலான்ட்டு இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு விரும்பாததே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மாவை போய் கடைசியா பார்ப்பேன். அவங்க என்னை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அப்பவே மனம் திரும்பிடுவேன். அப்படி அவங்க ஏற்றுக்கொள்ளல, பழையபடியே என்னை திட்டிகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் அப்போ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த போல போகுது. கதவை திறந்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, எப்பவுமே போற முகமா இருக்கிற முகம் எப்படி இருந்துச்சா, சிரிச்ச முகமா அப்படியே கட்டி பிடிச்சு வா மகளேன்னு சொல்லி அவளை முத்தமிட்டாள். இவன் மனசு ஒட்டஞ்சிட்டான். நைட்டா மனசு ஒட்டஞ்சு மனம் திரும்புது. இல்லையா? மனசு நல்லா உடஞ்சு நைட்டனா அழுதுருக்கேன். அழுது அப்பவே ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தப்படுத்து. 3 நாள் அதுக்குள்ள சாப்பிடாது ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தது. பாவங்களை அறிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் 3வது நாள் நான் சர்ச்சுக்கு வரேன் கூப்பிட்டு போயிருக்குது. உடனே அந்த பொண்ணு என்ன செஞ்சா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எந்த சீட்ல உட்கார்ற மாதிரி அந்த அம்மா கற்பனை பண்ணிச்சோ சிந்திச்சோ அதே சீட்ல போய் இந்த பொண்ணு உட்காந்துச்சான். இல்லையா? முன்னாடி உட்காந்து தேவனை ஆராதிச்சு நினைச்சான். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள்லயே அவளை அனைட் பண்ணி அபிஷேகம் பண்ணி கர்த்தர் ஊழிய காரியா மாத்திட்டார். இல்லையா? அப்பேற்பட்ட பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிற அநேக வாலிபர்கள் அவன் மீட்டெடுத்தான். அவன் சொல்லுங்க, பிள்ளைகளை குறித்து நீ என்ன சிந்திக்கிற? அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை படம். அப்போ இந்த பிள்ளைகளை குறித்து நீங்க ஒரு படம் வச்சிருக்கணும். அப்படிதான் நீங்க பார்க்கணும். நீங்க அப்படி பார்த்து தேவ சமூகத்துல சந்தோஷமா நீங்க துதிச்சீங்கன்னா அப்படியே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திடுவார். நீ எப்படி பார்த்து எப்படி பார்க்கறையோ அப்படியா மாத்துறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஒரு வேலை கிடையாது. நீ மாத்திர முடியாது யாரையும். சொல்லுங்க பக்கத்துல. ஒரு ட்ரெஸ்ஸை கூட மாத்த முடியாது உன் பிள்ளைக்கு. நீ நினைச்சீனா கர்த்தர் செய்வாரு. இல்லையா? நீ மாத்திலாம் விட முடியாது. நீ நினை, அவர் மாத்துவார். இல்லையா? 3வது, உற்சாகமா கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். உற்சாகமா தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கணும். உற்சாகமா தேவனுடைய வார்த்தையை பேசணும். சொல்லுங்க, சிந்தி. முதல்ல பாரு, 2வது சிந்தி, 3வது பேசு. இல்லையா? எப்படி பேசுறது? 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நானும் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடையவனாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் பேசுகிறேன், எதை சிந்திக்கிறேனோ அதை நான் பேசுகிறேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. இப்ப எப்படி பேசணும்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசணும். இல்லையா? உத்தமமா எப்படி பின்பற்றினா காலேபு? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசிட்டே இருந்தாம. ஜோசுவா எப்படி ஜெயத்தின் மேல ஜெயத்தை பெற்றுக்கொண்டான்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசணும், சிந்திக்கணும், பேசணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். மரணமும் ஜீவனும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார். அவனவனுடைய வாயின் பலனால் அவனவனுடைய வயிறு நிரம்பும். அல்லேலூயா. என்ன சாப்பிட்டாலும் என் வாழ்க்கையில திருப்தியா இல்லையா? முதல்ல வாயை மாத்து, பேசுறத மாத்து. அல்லேலூயா. எதிர்காலம் எங்க இருக்குது? எதிர்காலம் எங்கமா இருக்குது? கானான் தேசம் எங்க இருக்குது? உலக பாட்டுல சொல்றது, பாலும் தேனும் நாவின் கீழ் இருக்கிறது. நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம்
நீங்க பேசுற வார்த்தையில் இருக்குதா. சாகிறதும் பொழைக்கிறதும் வார்த்தையில, நீ பேசுற வார்த்தையில் இருக்குது. அப்ப நீ எந்த வார்த்தை எடுத்து பேசணும்? உன் இருதயம் கர்த்தரோட ஒத்து போச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசணும். காலேப் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசினா, ஜோசுவா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசினா, 10 பேர் என்ன பண்ணாங்க? சொந்த வார்த்தைகளை பேசி தங்களுக்கு தாங்களே சூனியம் வைத்துக் கொண்டார்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் கர்த்தரோடு கூட உங்கள் மனசு ஒத்து போகும்னு அர்த்தம். எலிசா சொன்னா பாருங்க, எலிசா கேயாசி பார்த்து சொல்றா, நான் என் தகப்பனாகி எலியாவை பின்பற்றின போது என் மனசு எலியாவோடு கூட ஒன்னா போச்சு. ஆனா கேயாசி, உன் மனசு என் கூட இல்ல, உன் மனசு நாகமானோட போயிடுச்சு. நீ ரதத்துல போயிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ திரும்பும் போது என் மனசு உன் கூட வந்துச்சு கேயாசின்னு சொல்ற. அல்லேலூயா. ஆனா உன் மனசு எங்கூட வரலன்னு சொன்னார். உங்க மனசு எங்கூட வருதா? எங்கூட வந்துச்சுன்னா என்னுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. எலியாவுடைய ஆசீர்வாதம் எலிசாவுக்கு தான், எலிசாவுடைய ஆசீர்வாதம் கேயாசி. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க மனசை கர்த்தர் மேல சொல்லுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்களோட மனசோட ஒத்து வரோம். நீங்க உங்க மனசு யாருமே என்ன ஒத்து வர்ற மாதிரி தெரியல, மாத்திக்கோங்க. அல்லேலூயா. இல்லைங்களா? எந்திரிக்கு. கர்த்தர் நல்லவராமே. உங்க மனசு கர்த்தரோடு கூட இருக்கும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு கூட வரணும். உனக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, எலியா மேல இருந்த அந்த அபிஷேகம் எலிசாவுக்கு வந்துச்சு. காரணம் என்னன்னா, எலிசா எலியாவோடு கூட அவனுடைய மனசோடு கூட ஒன்னா வந்துட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் வந்தான். எலியா எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் அவனுடைய மனசு எலியா மேலேயே இருந்துச்சு. உங்க மனசெல்லாம் எங்க இருக்கு? முதல்ல கர்த்தர் மேல் இருக்கணும். ரெண்டாவது உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களோடு உங்க மனசு ஒன்றி போய் வரணும். அப்பனாத்தான் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. நல்ல கண்ணில் மூடுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற இந்த பூமியில என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். எனக்கென்று வைத்திருக்கிற நற்காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் நீ அதையவே பார்க்கிறேன். என்னை குறித்து வேதத்துல நீர் சொல்லி வைத்த வசனங்களையே தேடி தேடி வாஞ்சையா என் கண்களை அதின் மீது வைக்கிறேன். நான் எதை பார்க்கிறேனோ அதை நான் கர்ப்பத்தரிப்பேன். நான் ஆசையாய் பார்க்கும்போது கண்டிப்பா எனக்குள்ள அது உருவாகும். நாள் வரும் பொழுது அது என் கையிலே வந்து சேரும். நான் உன்னுடைய வார்த்தைகளையே சிந்திக்கிறேன். என்னை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை, இந்த நல் வார்த்தைகளை அதையவே சிந்திப்பேன். டாக்டர் சொன்னதை சிந்திக்க மாட்டேன், உலகம் சொல்றதை சிந்திக்க மாட்டேன், பிசாசு என்னை குறித்து வைத்திருக்கிற வார்த்தைகளை சிந்திக்க மாட்டேன். கர்த்தருடைய நல் வார்த்தைகளையே சிந்திப்பேன். கர்த்தருடைய வார்த்தைகளையே பேசுவேன். நெகட்டிவா பேச மாட்டேன். பிள்ளைகளை நெகட்டிவா பேச மாட்டேன். என் இருதயம் மரியாதை இருதயத்தை போல என் பிள்ளைகளை குறித்து நல்ல படத்தை நான் சிந்திப்பேன். அதையவே பேசுவேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே, என் ஆவி, ஆத்துமா, சரீரம் உம்முடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளட்டும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். என் பார்வை மாறட்டும், என் சிந்தை மாறட்டும், என் பேச்சு மாறட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த வார்த்தையே
வார்த்தையே எனக்கு உண்டாகட்டும். எனக்கு உண்டாகட்டும். இது முதல் இது முதல் உற்சாகமாய் உற்சாகமாக யோசபாத்தை போல யோசபாத்தை போல தாவீதைப் போல தாவீதை போல என் இருதயம் என் இருதயம் ஜீவனுள்ள தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையாய் இருக்கட்டும். வாஞ்சையாய் இருக்கும். ஆவியானவரே ஆவியானவரே, என்னை ஒப்புக் கொடுக்க. என்னை ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.